بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يعبد الله على حرف، فإن أصابه خير اطمأن به، وإن أصابه فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة. ذلك هو الخسران المبين. يدعو من دون الله ما لا يضره وما لا ينفعه. ذلك هو الضلال البعيد. يدعو لمن ضره أقرب من نفعه. لبئس المولى ولبئس العشير. إن الله يدخل الذين آمنوا وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار. إن الله يفعل ما يريد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يعبد الله على حرف، فإن أصابه خير اطمأن به، وإن أصابه فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة. ذلك هو الخسران المبين. يدعو من دون الله ما لا يضره وما لا ينفعه. ذلك هو الضلال البعيد. يدعو لمن ضره أقرب من نفعه. لبئس المولى ولبئس العشير. إن الله يدخل الذين آمنوا
وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار إن الله يفعل ما يريد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ்ஜுடைய இந்த 10, 11, 12 வசனங்களில் உலகத்தில் வாழக்கூடிய 3 வகையான மனிதர்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஒன்று, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காஃபிர்கள். இரண்டாவது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முனாஃபிக்குகள். மூன்றாவது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஃமின்கள். இந்த 3 பேருடைய நிலைமையும் எவ்வாறாக இருக்கும் என்பதை அல்லாஹ் சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டார். இதில் முதலாவது கூட்டத்தினர்களை பற்றி நாங்கள் நேற்று பார்த்தோம். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ. மனிதர்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காஃபிர்கள். அவர்களுக்கு அறிவும் கிடையாது, நேர்வழியும் கிடையாது, அவர்களுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய ஒரு புத்தகமும் கிடையாது. இரண்டாவது கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், ஓரத்தில் இருந்து கொண்டு இபாதத் செய்யக்கூடியவர்கள். முஸ்லிம் தான், முஸ்லிம் என்ற பெயரில் வாழக்கூடிய முனாஃபிக்குகள். இவர்கள் ஹர்ஃப், ஒரு ஓரத்தில் நின்று கொண்டு இபாதத் செய்வார்கள். அப்படி என்றால் என்ன? وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. அவருடைய தன்மை என்ன? அவருடைய தன்மை என்னவென்றால், உலகத்துடைய இலாபத்துக்காக இஸ்லாத்தை பின்பற்றுவது. ஏதாவது லாபம் கிடைச்சால் இஸ்லாம் நல்ல, வாழ்க்கையில் ஏதாவது ஃபித்னா சோதனைகள் ஏற்பட்டால் இஸ்லாம் சரி வராது. அல்லாஹ் இந்த காலத்தில் உள்ள சிலரை படம் பிடித்து காட்டியதை போல அல்லாஹ் சூரா ஹஜ்ஜில சொல்லிட்டான். இஸ்லாத்தில் சோதனைகள் வரும், நலவுகள் வரும். இந்த தன்மை மாத்தி உலகத்துடைய இன்பங்களுக்காக இஸ்லாத்தை பின்பற்றுறது, வெறும் உலகத்துடைய இன்பங்களுக்காக இஸ்லாத்தை என்ன செய்யறது? பின்பற்றது. இவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏனென்றால் இந்த ஆயத் இறங்குது, ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு மனிதர் மதீனாவுக்கு வந்தார். இது புகாரியுடைய ஹதீஸ். இஸ்லாத்துக்கு வந்த பொழுது அவருக்கு நல்ல பிள்ளை கிடைக்குது, அவர குதிரையெல்லாம் குட்டி விடுது. இந்த நேரம் அவர் சொன்னாரு, ஹாதா தீனுன் சாலிஹ், இந்த இஸ்லாம் நல்ல மார்க்கம் அப்பா, எல்லாம் பரக்கத், சொத்து கிடைக்குது, செல்வம் கிடைக்குது. பிள்ளை ஆண் பிள்ளைய பெற்றெடுக்கல்ல, அல்லது அவருடைய ஒட்டகம் குதிரை குட்டி இடல்லண்டா அவங்க சொல்லுவாங்க, ஹாதா தீனுன் சூ, இது கெட்ட இஸ்லாமி. அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கினார். மனிதர்கள் சிலர் இருக்கிறார்கள், ஹர்ஃப், ஓரத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள். இவர்களை கணக்கெடுக்க கூடாது, இவர்கள் முனாஃபிக்குகள். இன்னொரு ரிவாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்னு மர்தவையுடைய ரிவாயத், அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள்,
யகூதிய சேர்ந்த ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வாரான். இஸ்லாத்துக்கு வந்ததோடு அவனுடைய பார்வை போயிற்று, கண் பார்வை. அவன் பிள்ளைகள், அவன் சொத்து எல்லாமே அழிஞ்சிட்டு. உடனே சொன்னான், இஸ்லாம் சரிவராத ஒரு மார்க்கம். லம் அசுப் மின் தீனி ஹாதா ஹைரா சொன்னான். எந்த யகூதியத்தில் இருக்கும்போது இப்படியா நடக்கல. எப்ப இஸ்லாத்துக்கு வந்ததோட என் பார்வை போயிட்டு, செல்வம் போயிட்டு, பிள்ளை மௌத்தாயிற்று. அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிறான். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ. ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹுவை இபாதத் செய்வார்கள். فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ. அவர்களுக்கு நலவுகள் வந்தால் சந்தோஷப்படுவார்கள். காசு வருது, நல்ல தொழில், சந்தோஷம், நண்பர்கள், குடும்பம், நல்ல ஒரு சோதனையும் இல்லை, சந்தோஷம். وَإِنْ أَصَابَهُ فِتْنَةٌ انقلب على وجهه. ஏதாவது ஃபித்னா வந்துட்டு, கஷ்டம் வந்துட்டு, பிள்ளை மௌத்தாயிட்டு, சொத்து அழிஞ்சிட்டு, வியாபாரம் இல்லை, ஒழுங்கான முறையில் வியாபாரம் இல்லை, என்ன செய்யறது? உடனே பிறன்றுவாங்க. அல்லாஹ் சொல்றான், இஸ்லாம் சரிவா, இஸ்லாத்தை விட்டுருவோம், தொழுகையை விட்டுருவோம், நோன்பை விட்டுருவோம். இன்கலப அலா வஜ்ஹி. அல்லாஹ் சொல்றான், ஹஸிரத் துன்யா வல் ஆখিরাহ. உலகமும் நஷ்டம், ஆখিরাவும் நஷ்டம். ذلك هو الخسران المبين. அதுதான் பகிரங்க நஷ்டம். குர்ஆன்ல அல்லாஹ் யாரெல்லாம் நஷ்டவாளிகள், யாரெல்லாம் தோல்வி அடைந்தவர்கள் என்று சொன்னானோ அந்த கூட்டத்தில் காஃபிர்கள், முனாஃபிக்கள் எல்லாருமே இருக்கிறார். அவங்க தோல்வி அடைந்தோம், அவங்க ஒரு நாள் வெற்றி அடைய முடியாது. முஸ்லிம்கள் தெரியாம பேசுறாங்க. அந்த காஃபிர் வெற்றி அடைஞ்சிட்டார் செல்வத்தால், இந்த காஃபிர் வெற்றி அடைந்து விட்டார் அரசியலால், இந்த காஃபிர் வெற்றி அடைந்து விட்டார் அவருடைய பதவியால், அவரிடத்தில் இவ்வளவு சொத்து இருக்குது, வெற்றி அடைந்து இல்லை. ஹுஸ்ரான். சின்ன சூரா, எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா. எங்களுக்கு அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லிவிட்டான். என்ன சொல்லிட்டான்? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ். காலத்தின் மீது சத்தியமாக மனித சமூகமே ஹுசுர்ல தான் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இது ஆனா செல்வம் படைக்கப்பட்டதால், சில டிகிரி பேப்பர்கள் இருப்பதால், அல்லது சில நாடுகளுடைய ஆட்சிகளை வைத்திருப்பதால் அறிவற்ற முஸ்லிம்கள் பேசுறாங்க, என்ன அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நாட்டை அல்லப்பா, உலகத்தை ஆளட்டும், உலகத்துடைய ஆட்சி கையிலரிக்கட்டும், எம்ஏ அல்ல, பிஹெச்டி அல்ல, பேராசிரியராக இருந்துட்டு போகட்டும். $1 மில்லியன் அல்ல, $1 கோடி அல்ல, 10,000 கோடி டாலருக்கு சொந்தக்காரனாக இருக்கட்டும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? வல் அஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ். மனித சமூகம் நஷ்டத்தில் தான் இருக்குது. யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். ஈமான் கொண்டு நல்லமல் செய்து, வதவாஸவ் பில் ஹக்க. ஒருவருக்கொருவர் உண்மையை ஏவி, வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஒருவருக்கொருவர் பொறுமையை ஏவிய இந்த 4 வேலை செய்பவர்களை தவிர மற்ற எல்லாருமே தோல்விதான். இது அல்லாஹுடைய வாக்கு. இந்த ஆயத்திலேயும் அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் இஸ்லாத்தை வைத்து துன்யாவுடைய இலாபம் மாத்திரம் அடையக்கூடிய முஸ்லிம், இவருக்கு பேர் முனாஃபிக். நலவு வந்தால் இத்மஅன்,
சோதனை வந்தா இன்கலப் பெறல்றது. வாழ்க்கையில முஸ்லீம்களுக்கு சோதனை வராது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்காக வரும். அல்லாஹ் சொல்லிட்டானே குர்ஆன்ல, அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நீங்க ஈமான் கொண்டோம் என்பதற்காக சோதிக்க மாட்டோம் நினைச்சீங்களா? நோய் வரும். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. சோதிப்போம். எங்களோட பொருள்கள் குறையும், வியாபாரங்கள் குறையும், உயிர்கள் இழக்கப்படும். பல சோதனைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்குது முஸ்லீம்களுக்கு. அப்ப சோதனைகள் முஸ்லீம்களுக்கு வருவதால் அல்லாஹ் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாஹ் தான் சொல்லி இருக்கிறார். சோதனை வந்தால் இஸ்லாம் கெட்ட இஸ்லாம், நலவுகள் வந்தால் நல்ல இஸ்லாம் இல்லை. இது முனாஃபிக்குடைய தன்மை. அல்லாஹ் இவர்களுடைய ஒரு தன்மையை சொல்லிட்டு இரண்டாவது தன்மை அல்லாஹ் சொல்றார். இந்த முனாஃபிக்குடைய அடுத்த தன்மை என்ன தெரியுமா? இவங்க கூப்பிடுறது யாரை? யதுஊ, இவர்கள் அழைப்பார்கள் யாரை தெரியுமா? மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாதவர்களைத்தான் அழைப்பார்கள். சூரா ஹஜ்ஜில இந்த முனாஃபிக்குகள் அல்லாஹ் யதுஊ யதுஊ 2 தடவை சொல்லியிருக்கிறான். யதுஊ யதுஊ. அடுத்த ஆயத்தும் அதுதான். என்ன துஆவுல தான முக்கியம். யாரை கூப்பிடு, யாரை அழைக்கிறீங்க? கபர்ல உள்ளவரை போய் அழைக்கிறீங்களா நீங்க? அவருக்கு என்ன செய்யலாம்? அப்பா அழைங்க அல்லாஹ். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நீங்களே செய்த ஒரு சிலை, இந்த சிலையை அழைத்து உங்களோட கையால தானே செய்தீங்க. உங்களோட பணத்தை கொடுத்து வாங்கி கார்ல வச்சிருக்கிறீங்க சிலைய, சொல்றீங்க தங்க சிலை. நீங்க தானே காசு கொடுத்து உங்களோட கடவுளை வாங்குறீங்க. நீங்க கபரை டிசைன் பண்ணி அழகான முறையில கபரை வச்சிட்டு அவர்கிட்ட போய் கேட்கிறீங்க. ஏதோ நீங்க அழைக்கிறீங்க. மின் தூனில்லாஹ், அல்லாஹ் அல்லாத யார நீங்க அழைத்தால் அவங்களோட தன்மை இது. யதுஊ மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹு வ மா லா யன்ஃபஉஹு. யார் அழைக்கிறாங்க தெரியுமா? எந்த நஷ்டமோ எந்த லாபமோ விளைவிக்காத கல்ல மண்ண மையத்துகள் அழைக்கிறார்கள். ஹை இருக்கிறான் அல்லாஹ், ஹை இருக்கிறான் அல்லாஹ், ஹையுல் கய்யூம் அல்லாஹ். நீ அல்லாஹ் அலைங்க. அல்லாஹ் சொல்றான் இந்த முனாஃபிக்குடைய தன்மை, யதுஊ மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹு வ மா லா யன்ஃபஉஹு ذلك هو الضلال البعيد. அதுதான் மிக தூரமான வழிகேடு. அது வலாலுல் பஈத். ஹுஸ்ரான் முபீன் என்றான் அல்லாஹ். மேல பகிரங்கமான நஷ்டம் விவரிக்கக்கூடிய தன்மைகளை பாருங்க கொஞ்சம். ஹுஸ்ரான் முபீன், வலால் பஈத். இஸ்லாம் கிடைச்சிட்டா இஸ்லாத்துடைய அகீதா கொள்கையை விளங்கி கொள்ளும். இஸ்லாம் என்பது வெறும் உலகத்துடைய இலாபங்களுக்கு பெயர் அல்ல. இஸ்லாம் என்பது 3 வாழ்க்கையின் இலாபங்கள், 3 வாழ்க்கையின் கட்டங்கள். உலகத்தில் எதுவும் நடக்கும், சோதனையும் வரும், ஹைரும் வரும், நல்லதும் வரும். ஆனால் முஸ்லிமுக்கு 2வது வாழ்க்கை தான் பர்ஸகுடைய வாழ்க்கை. அங்கு முஸ்லிம் சோதிக்கப்பட மாட்டார். அங்கு கேள்வி இருக்கிறது, பதில் சொன்னதோடு இன்பங்கள் ஆரம்பமாகிவிடும். 3வது ஆகிரத்துடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் கைசேதம் அடைய மாட்டார். உலகத்தில் சோதனை வரும். அல்லாஹ் திரும்ப சொல்றான், யதுஊ. ஏற்கனவே ஒரு தடவை சொன்னான். 2வது தன்மை அவர்களுடைய
يدعو من دون الله ما لا يضره وما لا ينفعه ذلك هو الضلال البعيد. மூன்றாவது தன்மை அல்லாஹ் சொல்றான், யதுஉ திரும்ப அழைப்பார்கள். அவங்க அழைக்கிற யார? லமன் ضرஹு அக்ரபு மின் நஃப்இஹ் லபிஸல் மௌலா வலபிஸல் அஷீர். யதுஉ அழைப்பார்கள், லமன் ضرஹு அக்ரபு மின் நஃப்இஹ் பிரயோஜனத்தை விட தீங்குகள் நெருக்கமாக இருக்குமே உலகத்தில். இப்ப ஆகிரத்தில் வார நஷ்டத்தை விட உலகத்துடைய நஷ்டம் நெருக்கமானது. இன்று அல்லாஹுவை விட்டு யாரெல்லாம் சிலைகளை, விக்கிரகங்களை, கடவுள்களை, கபறுகளை அல்லாஹுவை விட்டுட்டு மிந்தூனில்லா, இதுதான் அல்லாஹ் சொன்ன வார்த்தை. நீங்க யார் அழைத்தாலும் சரி, அதுக்கு என்ன பெயர் வைத்தாலும் சரி, நீங்க அல்லாஹுவை விட்டு வேற யாரை நீங்கள் அழைத்தாலும் அது ஷிர்க் தான். அதுக்கு நீங்க என்ன பெயர் வைத்தாலும் சரி, பெயர்கள் மாறலாம். மிந்தூனில்லா அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இல்ல அவர்கிட்ட போய் கேளுங்க நடக்கும் எல்லாம் இல்லை. இது எந்த கொள்கையும் அல்ல. இதுதான் எங்கட அல்லாஹ் சூரா ஹஜ்ஜில விளங்கப்படுத்தக்கூடிய விடயம். யதுஉ அல்லாஹ் சொல்றார், இந்த முனாஃபிக்குகள் அழைப்பார்களாம், லமன் ضرஹு அக்ரபு மின் நஃப்இஹ் பிரயோஜனத்தை விட நஷ்டம் நெருக்கமான கடவுள்களெல்லாம், கபறுகளெல்லாம், செத்தவைகளெல்லாம் அழைத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் மூன்றாவது சொன்ன பதில் லபிஸல் மௌலா, அவங்க மிக கெட்ட பொறுப்புதாரிகள். எந்தெந்த சிலையை அழைக்கிறீங்களோ, எந்தெந்த மையத்துகளை கூப்பிடுறீங்களோ, எந்தெந்த கபறுகள்கிட்ட போய் துவா கேட்கிறீங்களோ, லபிஸல் மௌலா அல்லாஹுவை விட்டு மிந்தூனில்லா யாரெல்லாம் நீங்க அழைப்பீர்களோ எல்லாருமே லபிஸல் மௌலா கெட்ட மௌலாக்கள். வலபிஸல் அஷீர் உங்களோட சேர்ந்திருந்து பிஸ என்றால் கெட்டது. நிஅம அரபுல நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா, அல்லாஹ் தான் பொறுப்பெடுப்பதில் ஆக சிறந்தவன் அல்லாஹ். நிஅமல் மௌலா அல்லாஹ், நிஅமன் நஸீர் அல்லாஹ், உதவி செய்வதில் ஆக சிறந்தவன் அல்லாஹ். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நசீஹத் என்ன? நீங்க மிந்தூனில்லா அல்லாஹுவை விட்டு நீங்க யாரெல்லாம் அழைப்பீர்களோ எல்லாருமே பிஸல் மௌலா வ பிஸல் அஷீர். இந்த ரமதானுடைய காலத்துல இந்த சூரத்துல் ஹஜ்ஜ விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் யார்? எங்கட உள்ளத்துல அல்லாஹோட சேர்த்து அவரையும் கூப்பிடுவோமே, அவற்றையும் துவா கேட்போமே? இல்ல. உள்ளத்தை மாத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் மட்டும்தான். என்னுடைய கஷ்டம், என்னுடைய பிரச்சினை, எனது சந்தோஷம் அல்லாஹுடத்தை. இதை மாறி விளங்கிடக்கூடாது. யார் மாறி விளங்கினவங்களோத்துல அதிகமானவங்க இருக்கிறார். சரியாக ஓதாத உலமாக்களும் இருக்கிறார். அவங்க சரியாக ஓதல்ல, குர்ஆன ஓதல்ல, தஃப்சீர ஓதல்ல. மக்கள் இன்றைக்கு வழி கெடுத்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கு ஏதோ பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால சூரத்துல் ஹஜ்ஜுடைய இந்த ஆயத்தை, இரண்டாவது கூட்டத்தை பத்தி அல்லாஹ் மூன்று மிக பயங்கரமான விடயத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். وَمِنَ النَّاسِ مَن يَعْبُدُ اللَّهَ عَلَى حَرْفٍ ஓரத்துல நின்று கொண்டு அல்லாஹ்வை இபாதத் செய்கிறது. முதலாவது அவங்களோட தன்மைகள், மூன்று தன்மைகள். ஒன்றென்ன?
அவர்கள் وَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ நலவு வந்தா சந்தோஷம், பிரச்சனை ஃபித்னா வந்தா இன்கலப அலா வஜ்ஹி அப்படியே பிறன்றுவாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் சொன்னது என்ன? ஹஸரத் துன்யா வல் ஆখিরা, உலகத்திலே நஷ்டவாளிகள், ஆখিরাத்திலே நஷ்டவாளிகள். ذلك هو الخسران المبين, அதுதான் பகிரங்கமான நஷ்டம் அது என்று சொல்லிட்டு அல்லாஹ் ரெண்டாவது என்ன சொன்னான்? ஏதுஉ, இவங்கட வேலை துஆ கேட்கிறது. யார்கிட்ட துஆ கேட்கிறது? போய் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு. ஏதுஉ மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹு வ மா லா யன்ஃபஉ, எந்த நஷ்டம் எந்த பிரயோஜனம் விளைவிக்காத அல்லாஹ்வை தவிர உள்ள மற்றவங்களை போய் அழைக்கிறது தான் இவங்களோட வேலை. ذَلِكَ هُوَ الضَّلَالُ الْبَعِيدُ, அது தூரமான வழிகேடு. மூன்றாவது தன்மை என்ன இவங்களுடைய? ஏதுஉ, துஆ கேட்கிறது தான். லமன் ضَرُّهُ أَقْرَبُ مِنْ نَفْعِهِ, அவர்கள் யாருடைய நஷ்டம் மிக நெருக்கமாக இருக்கிறது, துனியால நஷ்டம் வரப்போகுது, இவங்களை அழைக்கிறது தான் அல்லாஹ். லபிஸல் மௌலா வ லபிஸல் அஷீர், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்க யாரெல்லாம் அழைக்கிறீங்களோ எல்லாருமே கெட்டவர்கள் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் தந்துட்டான். எல்லாருமே யாரு? நீங்க எந்த சிலை அழைத்தாலும் சரி, யாரை கூப்பிட்டாலும் சரி, லபிஸல் மௌலா வ லபிஸல் அஷீர். இரண்டாவது கூட்டம். மூன்றாவது கூட்டத்தையும் அல்லாஹ் இணைத்திருக்கிறார். என்ற உலகத்துல எல்லாரையும் பத்தி அல்லாஹ் சொல்லணுமே. மூணாவது ஒரு கூட்டம் யாரு? மூமின்கள். இவங்க தான் வெற்றி அடைந்தவர்கள். இவர்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ யுத்கிலுல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத் جنات تجري من تحتها الأنهار إن الله يفعل ما يريد. நிச்சயமாக அல்லாஹ் ஈமான் சாலிஹான அமல். இப்ப ஈமான்ங்கிறது என்ன? ஈமானுக்குள்ள அல்லாஹ் அல்லாதவர்களை விட்டு அவங்க ஓரமா, இவங்க தான் மூமின்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ்வை நம்புறோம், கடைசி நாளை நம்பினா. அல்லாஹ்வை நம்புறவங்க வேற யாரையும் கடவுளை நம்புவாங்களா? இல்ல, வேற யாரையும் நம்ப மாட்டாங்க. துஆவுக்கு கூட அல்லாஹ்வை தவிர வேற யார்ட்டையும் கை தூக்க மாட்டாங்க, வேற யார்ட்டையும் கை தூக்க மாட்டாங்க. இவங்க தான் மூமின்கள். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுத்கிலுல் லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்தவங்க. அடுத்து சாலிஹான அமல், ஈமான் இருந்தா நல்ல அமல் வரணும். நல்ல அமல் இல்ல, ஈமான் என்னட்டு இருக்குது போதாது. அது ஈமான் அல்ல, அதுக்கு பேர், அதுக்கு அறிவு. சும்மா படிச்சு வச்சிருக்கிறார், பொத்தக கல்வி. ஏட்டி சுரக்காய் கறிக்கு ஒரு நாளும் உதவாது. சும்மா படிச்சு வச்சிருக்கிறார் ஈமான இல்ல. ஈமான் இருக்கணும், சாலிஹான அமல் இருக்கும். சூரத்து தீன்ல அல்லாஹ் சொன்னான், சத்தியம் விட்டு சொன்னான், வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன் لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات. ஈமான் சாலிஹான அமல். நோன்பு சாலிஹான அமலா இல்லையா? தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ் ஃபர்லான அமல். இதுதான் தக்வா. சாலிஹான அமல், ஈமான், நல்ல அமல். இவங்க தான் ஹைருல் பரியா. சூரா பையினாவுல அல்லாஹ் சொல்லிட்டார்.
இன்னல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரிய்யா, படைப்புகளின் சிறந்த படைப்பு. ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்ன், அவங்களுக்கு என்ன கூலி? ஜன்னத்து அத்ன் என்ற சொர்க்கம். அதால் நோம்பாளிகள் சந்தோஷப்படு, தொழுகையாளிகள் சந்தோஷமா வாழுங்க. உலகத்தில் சோதனை வரலாம், பிரச்சனை வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், கவலையான செய்திகள் கேள்விப்படலாம், ஆனா சந்தோஷமா இருக்கு. ஏன்? சொர்க்கம் இருக்கு. நோன்பு பிடிக்கணும் சந்தோஷமா, நோன்பு பிடிக்கணும் வெறுப்போட இல்ல. நோன்பு இஃப்தார் நேரம் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. நோம்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம். ஒன்று இஃப்தாருடைய நேரம் அதுவா அல்லாஹ் கபூல் செய்வான் சந்தோஷம். ரெண்டாவது அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது சந்தோஷம். எங்களுக்கு தொழுகண்ட சந்தோஷம் வரணும். சோம்பேறியா தொழுகை கூட, சுபவுக்கு எழும்புறது கஷ்டம் இல்லை. வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல மூமின்களை, ஈமான் கொண்ட மூமின்களை, சாலிஹான அமல் செய்தவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைப்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அந்த சொர்க்கம் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால ஆறுகள் ஓடக்கூடிய சுவர்க்கம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னல்லாஹ யஃஅலு மா யுரீத், அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். வேற ஆயத்துல ஃபஆலுல் லிமா யுரீத், சூரா புரூஜில் அல்லாஹ் சொல்றான் நான் நாடியதை செய்யக்கூடிய. இங்க யஃஅலு மா யுரீத், அல்லாஹ் நாடியதை செய்யும் சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆகவே இந்த சூரத்துல் ஹஜ்ஜுடைய 8வது ஆயத்திலிருந்து 14வது ஆயத் வரைக்கும் அல்லாஹ் 3 வகையான உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகத்தை பத்தி சொல்லிட்டான். ஒன்று, உலகத்தில் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்கள், நரகவாதிகள். இரண்டாவது, இஸ்லாம் என்ற போர்வையில் வாழும் முனாஃபிக்குகள், இவர்களும் நரகவாதிகள். மூன்றாவது, மூமீன்கள், இவர்கள் சொர்க்கவாதிகள் என்பது அல்லாஹ் எங்களுக்கு நசியத் செய்து வாழும் பொழுது மூமீன்களாக வாழ நம் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக என்று ஓதின ஆயத்தில் ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَمِنَ النَّاسِ مَن يُجَادِلُ فِي اللَّهِ بِغَيْرِ عِلْمٍ وَلَا هُدًى وَلَا كِتَابٍ مُنِيرٍ ثَانِيَ عِطْفِهِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ لَهُ فِي الدُّنْيَا خِزْيٌ وَنُذِيقُهُ يَوْمَ الْقِيَامَةِ عَذَابَ الْحَرِيقِ ذلك بما قدمت يداك وأن الله ليس بظلام للعبيد ومن الناس من يعبد الله على حرف فإن أصابه خير اطمأن به وإن أصابته فتنة انقلب على وجهه خسر الدنيا والآخرة ذلك هو الخسران المبين يدعو من دون الله ما لا يضره وما لا ينفعه ذلك هو الضلال البعيد يدعو لمن ضره أقرب من نفعه لبئس المولى ولبئس العشير إن الله يدخل الذين آمنوا وعملوا الصالحات جنات تجري من تحتها الأنهار إن الله يفعل ما يريد اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون
وسلام على المرسلين والحمد لله رب العالمين.